ஆதியாகமம் 28:12 அங்கே அவர் ஒரு சொப்பனம் கண்டார். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். யாக்கோபு ஒரு கம்பு மட்டும் வைத்துக்கொண்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தன் மாமா வீட்டுக்கு அவர் என்ன செய்கிறார்? செல்கிறார். நான் சகோதரனை ஏமாற்றி விட்டேனே, தந்தையை ஏமாற்றி விட்டேனே, தேவன் என் மேல கோபமா இருப்பாரோ? ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்கு என்ன செய்திருக்கும்? இருந்திருக்கும். ஆனா அங்கு தேவன் அவரது அன்பை அங்கு யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறார். நீ எனக்கு தூரமாலாம் இல்லை. அவர் நிற்கின்ற இடத்திலிருந்து வானத்துக்கு என்ன வருதா? ஏணிப்படி. நீ நிற்கிற இடத்திலேயே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தனியாக இல்லை. எவ்வளோ அழகா பேசுறாரு இல்லையா? நீ தனியா இல்லை, நான் உன் மேல கோபமா இல்லை. நீ தனியா போக போறியா? இல்ல, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து கொண்டு உன்னை நான் திரும்பவும் வர பண்ணுவேன். அங்க அவர் என்ன கொடுக்கிறாரு? வார்த்தையை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தை தான் யாக்கோபை அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் விசுவாசத்திலையும் பொறுமையிலையும் நிலைத்து நின்று அந்த பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வைத்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.